நான் பெத்து வளர்த்தி ஆளாக்கி இவன் மட்டும் மருந்து குடிச்சிட்டு போயிடுவான். அம்மா நான் தலையில துணி போட்டு கேட்டோன்னே எவ்வளவு உட்காந்துக்கணும். வெறுப்பாச்சு இது. இந்த சூழ்நிலை என்ன பண்றது? பெத்த பையனாச்சு, ஒரு பையனை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் இவனையும் நான் இழந்துட்டுனா என்ன பண்ண முடியும்? சேலை கட்டலன்னு மருந்து குடிக்க செவுல ஒன்று வைக்க வேண்டியதானே? எல்லாமே வச்சுட்டேன். வச்சிங்களா? அதான் நான் வைக்காம இருந்தேன். எப்படி வைக்காம இருந்தா மனசு கேட்காதே. அதாவது அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசை, அவன் பொண்டாட்டி சேலை கட்டணும்னு. அன்னைக்கு நீ சேலை கட்டலன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீ பிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா? ஆமா கரெக்டு தானே. இப்போ அன்னைக்கு நீங்க பேசியிருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? சார் அன்னைக்கு நான் கொஞ்சம் உஷாராக தான் சார் மருந்து குடித்தேன். உஷாரா மருந்து குடிக்கலாம்? ஐயோ ஐயோ, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தெல்லாம் பண்ணாதீங்க. எவ்வளவு இப்பெல்லாம் பண்ண போலீஸா மாட்டாங்க. பண்றீங்க. இப்ப எனக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அவங்களே தான் சார் சொல்கிறாங்க, ஒய்ஃப் கிட்ட சண்டை போடாத, அவங்க கிட்ட கரெக்டாக இரு, அவங்க சொல்கிற பேச்சை கேளு, அவங்க தான் உனக்கு எல்லாமேன்றாங்க. அவங்க பேச்சை கேட்டால் உடனே அவங்க சண்டைக்கு வராங்க. இது என்ன சார் நியாயம்? கேட்க வேண்டியதுதான். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? அம்மாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? எல்லாமே முழுசாக பொண்டாட்டி பேச்சை கேட்குறேன். அப்போ நான் என் புருஷன் பேச்சே கேட்டிருந்தா நான் என் புருஷன் நாங்கள் ஜாலியாக இருந்துருக்கோம். நீ ஏன் அப்படி இருக்கிற? சார் அவங்க பேச்சை என்ன கேட்கலங்க சார், அது கேளுங்க சார். அவங்க பேச்சை நான் என்ன கேட்கல. நான் உன் பேச்ச கேட்கறதாவே இல்லை. லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ சீரியஸ்னஸாக ஒரு இருக்கு. உங்களை நம்பி வந்திருக்க ஒரு பொண்ணு. இப்போ நீங்க ஒரு பொண்ணுக்காக அவங்க சேலை கட்டலங்காக மருந்தை குடிக்கிறீங்க. சார் அந்த யாரு சார் பாதிக்கப்படுவாங்க? அந்த அளவுக்கு லவ் இருக்கனால தான் சார் அதை நான் பண்ணி. இது லவ் இல்ல, இது முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். இப்போ நீ யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு தடவை எசக பசக நடந்து உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிருந்துன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன? உங்களை நம்பி அந்த பொண்ணோட நிலைமை என்ன? ரொம்ப மோசமா சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா, நீ இதுக்கு தான் லவ் மேரேஜ் பண்ணாதும்பாங்க. நீங்க லவ் மேரேஜ் சப்போர்ட் பண்ணி வரணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும்ல. இவ்வளவு முட்டாள்தனமா நடந்துக்கிட்டா யார் சப்போர்ட் பண்ணுவா, யார் பேசுவா சொல்லுங்க? எங்கிட்ட இருந்து அவங்க கிட்ட 2 வருஷமா பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன் என்னன்னு தெரியல, காரணம் தெரியாது. ஆனால் பேசுறதில்ல. இல்லம்மா, இப்போ ஆல்ரெடி அவங்க குழந்தைத்தனமா இருக்காங்க. இப்போ நீங்களும் பேசாம இருந்தா யார் புத்திமதி சொல்றது? நான் பேசுவேன். அவங்க திருப்பிட்டு போனால் நான் எப்படி பேச முடியும்? இப்போ உங்களை கூப்பிட்டு நான் பேசுகிறேன், நீங்கள் திரும்பி போகாத நான் என்ன பண்ண முடியும்? என்ன காரணம்? ஏன் பேசுறது? காரணம் தெரியாது. எங்கிட்டே சொல்ல சார் காரணம். நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? சார் அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு பேச விருப்பம் இல்லை, ஒரே வார்த்தையை அவங்க முடிக்கிறாங்க. இப்போ நீங்க நேரா உங்க பையன்கிட்ட நறுக்குன்னு சொல்ற மாதிரி ஒரு 4 புத்திமதி சொல்லுங்க பார்ப்போம். எதனாலடா பேசலை சொல்லு, நான் என்ன பண்ணேன், காரணத்தை சொல்லு. அம்மா நான் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து உங்கள் அம்மா வந்து வேலை செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லை முடியலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன சின்ன வேலை கூடவா அவங்களால செஞ்சு தர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. என்னால் அந்த இடத்துல உங்களையும் சமாதானப்படுத்த முடியாது, அவங்களையும் என்னால் சமாதானப்படுத்த முடியாது. இத்தனைக்கும் நான் காலையில் 6 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் நான் 7 மணிக்கு வீட்டுக்கு வரேன். 7 மணிக்கு மேலே வந்து நான் என்ன வேலை செய்ய போகிறேன்? நான் ஒருத்தி தானே, இவ்வளோ சோசம் தானே திங்க போகிறேன். சரி நீங்கள் போடாதீங்கப்பா, நான் கூட சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். காரணம் தெரியல, அந்த காரணம் தெரியாது, எனக்கு பைத்தியம் முடிச்சுக்கும் போல இருக்கு. சார் இந்த இடத்துல என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியலைங்க சார். கேட்டால் என்னங்கிறாங்க அப்படி தெரியுங்களா? நான் அந்த முடிவை எடுத்துட்டுனா ஒன்று எங்கள் அம்மா எங்கிட்ட இருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும், இல்லை என் ஒய்ஃப் எங்கிட்ட இருந்து வெளியே போகிற மாதிரி இருக்கும், இல்லையா நான் மேலே போகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப அப்படியே பேசாதீங்க சார். அதுதான் சார் இந்த இடத்துல முடிவு. நான் புரிஞ்சுக்கிறேன். இது உங்களுக்கு மட்டும் தான் உலகத்துல இருக்கு நினைக்கிறீங்களா இந்த பிரச்சனை? இல்ல சார், கண்டிப்பா இல்ல. நிறைய பேர் அப்புறம் என்ன இருக்கு, எல்லாரும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. வளர்ந்து ஒரு பொண்ணை கை பிடிச்சு கூட்டுற அளவுக்கு நமக்கு தெம்பு இருக்கு, திராணி இருக்கு. இதை யோசிக்க நமக்கு மூளை வராதா? இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். மருமகளும் கூட வந்துட்டாங்க, கரெக்டு தானே? ஓகே, கல்யாணத்துக்கு முன்னால உங்களுடைய மகன் எப்படியாக இருந்தாரு, இப்போ எப்படியாக மாறிட்டாரு? கல்யாணத்துக்கு முன்னால என் புள்ள தங்கம் சார். தங்கம். இப்போ தங்கமா பார்த்தேன். 10 பைசா பேசுறேன். 18 வயசு வரைக்கும் நல்லா பார்த்தேன் சார். லவ் பண்ணான் சார். என்ன செஞ்சாலோ ஏது செஞ்சாலோ அதுக்கப்புறம் பேசுறதே இல்லை. எங்க போற வரனே சொல்ல மாட்டேன் சார். அது வரைக்கும் பாரு, கடைக்கு போனா கூட என் பிள்ளைய நான் ஒரு கடைக்கு அனுப்புறதில்ல, வீட்டில் கூட ஒரு வேலை பார்க்க மாட்டான். நான் கடை போடுவேன் சார், டிஃபன் கடை போடுவேன். அப்போ கூட ஒரு வேலை செய்ய மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் தான் பார்க்குறான் சார். எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு கடைக்கு போனா வாப்பானா, மா வயசாகுது, நடந்து போமா, அப்பதான் கால் வலி இருக்காது, நடந்து போமா, வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துரு, வாக்கிங் மாதிரி போமா. ஆனால் அவங்க பொண்டாட்டி மட்டும் பாரு சார், ஒரு செகண்ட் நடக்க விட மாட்டான். வண்டியில் தாட்டு போவான். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட சார் என்னை வண்டியில் போக மாட்டேன் சார். என்ன பாஸ், என்ன பதில்?